ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளுடைய தனியார் நிறுவனங்களுடைய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ செலுத்துதா அப்படின்னா ஆமா. ஏன்னா இதுக்காக தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து இஸ்ரோவின் கீழ் தொடங்கியிருக்காங்க. NIL அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். ஸோ இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியில் வெளிநாட்டை சேர்ந்த ராக்கெட்டுகளாக வந்து விண்ணில் செலுத்திட்டு வருது. ஸோ அதன்படி இப்போ சிங்கப்பூர் கூட NIL அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. அந்த ஒப்பந்தப்படி இந்த TSR அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு PSLV C56 ராக்கெட் மூலமாக. ஸோ இதுக்கப்புறமா PSLV C56 ராக்கெட் மூலமாக ஆதித்யா L1 விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கக்கூடிய சதீசவன் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த TSR செயற்கைக்கோள் 352 கிலோ எடை கொண்டது. இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நிலைகள்லையுமே வந்து